நம்ம நிறைய டைம் VLOOKUP யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, என்கிட்ட இங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு. பட் இங்க இருக்கிறது வந்து எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகல. பார்ஷியலா தான் மேட்ச் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த நம்பர்ஸ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா VLOOKUP போடுவோம். அப்படி பண்ண வேண்டாம். ஒரே ஷாட்லயே உங்களால VLOOKUPல பண்ணிட முடியும். ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணா போதும். சேலஞ்ச் 365 டே 36 ஈக்குவல் டு VLOOKUP. இந்த VLOOKUPல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல தான் இந்த ட்ரிக்கை பாஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ இந்த செல்ல நம்ம ரெஃபர் பண்ணோம்னா ஜஸ்ட் 201 அக்யூரேட்டா மேட்ச் ஆகுதான்னு போய் செக் பண்ணும். நமக்கு வந்து மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன எரர் வந்துடும். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 201 போய் சர்ச் பண்ணும் போதே முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, பேக்லயே எந்த வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல போயிட்டு இந்த 201 அப்படி மேட்ச் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இப்ப இந்த லுக்அப் வேல்யூல இதை எப்படி நம்ம பாஸ் பண்றது அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிக் அப்படின்ற சிம்பிள் வந்து யூஸ் ஆகும். இந்த ஆஸ்ட்ரிக்கோட மீனிங் என்னன்னா எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கான மீனிங். இதை வெறும் ஆஸ்ட்ரிக் சிம்பிளா கொடுக்க முடியாது. இதை வந்து நம்ம கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிள்ஸோ ஒரு கேரக்டர்ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கேரக்டரா கொடுத்தா மட்டும் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே. இப்போ மிட் வேல்யூ வந்து நமக்கு ஆல்வேஸ் செல் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 201 உங்களால கையில கொடுக்க முடியும். இதே மாதிரி லாஸ்ட் வேல்யூ எது இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா ஆஸ்ட்ரிக் கொடுக்குறேன். ஆஸ்ட்ரிக்கை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்கேயும் வந்து கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவும் லுக்அப் வேல்யூக்குள்ள பாஸ் பண்ணணும். ஈக்குவல் டு VLOOKUP. இந்த லுக்அப் வேல்யூல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொட்டேஷனுக்குள்ள ஆஸ்ட்ரிக் ஆம்பர்சன்ட் V6 செல் ரெஃபரன்ஸ் அகெயின் ஒரு ஆம்பர்சன்ட் அகெயின் கொட்டேஷனுக்குள்ள ஆஸ்ட்ரிக். சோ இப்போ இதை ஒரே ஆர்குமெண்டா பாஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆம்பர்சன்ட் கொடுக்கணும். இங்க 3 விஷயத்த பாஸ் பண்றோம். ஆனா அது ஒரே ஆர்குமெண்ட்டுக்குள்ள பாஸ் ஆகணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ, அப்புறம் மிட் வேல்யூ, அப்புறம் லாஸ்ட் வேல்யூ இது எல்லாத்தையும் ஆம்பர்சன்ட்ல கொடுக்கும்போது ஒரே ஆர்குமெண்ட் அப்படின்றது அது மீன் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் VLOOKUP யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டேபிள் அரே எதுனா இங்கதான் இருக்கு டேபிள் அரே. இதை நான் வந்து அப்படியே ட்ராக் பண்றேன். என்னுடைய எம்ப்ளாயி ஐடி தான் ஃபர்ஸ்ட்ன்றனால அந்த கோட்ல இருந்து நான் ட்ராக் பண்றேன். எனக்கு நேம் வரைக்கும் வேணும். சப்போஸ் டிபார்ட்மெண்ட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்டையர் கூட உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய இதுக்கு நான் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா நேம் தான் அவுட்புட்டா வேணும். ஸோ நான் ட்ராக் பண்ணதுல இருந்து ரெண்டாவது நம்பர் தான், ரெண்டாவது காலம் தான் எனக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நான் 2 கொடுத்துக்கிறேன். எனக்கு இது வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். 1 போட்டா போதும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் பார்ஷியலா மேட்ச் பண்ணி உங்களால அவுட்புட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும்.